ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையல் கேட்குறது மட்டும் இல்லாமல் கௌஷிக்கே பார்த்தீங்கன்னா டவுட் வந்துருச்சு. என்னமோ உனக்குள்ளே இருக்குது பிரச்சனை ஆனந்தி, என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிவிடு. ஓப்பனாக உன் மனசே சரியில்லை, உன்னுடைய நினப்பு எதுவுமே வந்து இங்கே இல்லை, உனக்கு வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்ற ஆசையுமே எதுவுமே இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக வந்து நோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏதோ குழப்பத்தோடவே இருக்கீங்க, உண்மையிலே வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரும் கேட்டுட்டாரு. இப்போது இப்படிப்பட்ட நிலமையில கூட வந்து நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ சொன்னால் கூட இந்த கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நின்று போயிடும். பிரச்சனை வந்தாலும் பெருசாக வராது, பெரிய அளவில் வராது. கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டு நான் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிக்கலை, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயுமே வந்து பெருசாக காமிச்சிக்காமல் மறைஞ்சு கஷ்டப்படுறதும் மறைஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறதும் கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு நம்ம ஆனந்தி ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதாங்க இதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது ஆனந்திக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை ஷாலினிக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்போது கொஞ்சம் யோசித்து நம்ம ஷாலினியாவது உண்மையாக சொல்லலாம் இல்லையா? ஆனந்தி தான் வந்து சின்ன பொண்ணு, பயப்படுறா, சொல்கிறதுக்கு வாய் இல்லை. ஏன்னா குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், கையில் அக்காவுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இது, அதனால் வந்து நம்மளுடைய காதல் நம்மளோடவே போகட்டும் அப்படின்ற மாதிரி கூட பார்த்திங்களா நினைக்கலாம். இப்போது ஷாலினிக்கு தெரிஞ்ச பிறகாவது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் இந்த உண்மையை ஓப்பனாக வந்து வீட்டில் சொல்லியிருக்கணும். அவங்களும் நம்ம ஆனந்தி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கையலுக்கும் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க, இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலே வந்து யோசிக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னும் போது அதில் ஒரு சின்ன சந்தோஷமாவது இருக்கும் முகத்தில். எப்போவுமே வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஆனந்தியுடைய மனசுக்குள்ளே வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அழகாக கெஸ் பண்ணலாம் நம்ம கயலே. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கயலும் வந்து என்ன ஆனந்தி உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன ஆனந்தி பிரச்சனை, நீ ஏன் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம கயல் செய்கிறது கூட வந்து ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்ற விஷயம் வந்து ஒரு கூடவே இருந்துக்கிட்டு ஒரு அக்காவால் புரிஞ்சிக்க முடியாதா? அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் தடல் புடலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷாலினி எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலுக்கிட்டே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ பாலுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷத்தில் தான் இருக்காங்க, எப்படியாவது வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அவங்களுடைய அன்னிக்கே வந்து விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அப்போது ஆனந்தியோடைய அண்ணியே கல்யாணத்தை நிறுத்திடுவேன், உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுக்காக கஷ்டப்படணும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், எப்படியும் வந்து ஆனந்தி நம்மளுக்கு கிடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துலையாவது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும் நம்ம பாலுவும் எழிலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமான பிரச்சனை வந்து முட்டிகிட்டு இருக்கு. இது இப்போ வந்து இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையில் தான் முடியும் போல். ஏன்னா நம்ம எழிலும் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்தாங்க, பொறுமையாக இழந்து பேசக்கூடிய அளவில், அடிக்கக்கூடிய அளவில் வந்து வெறுப்பேற்றிட்டாங்க நம்ம பாலுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தாமல் வந்து கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க. இதனால் வந்து என் பொண்டாட்டி சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் வந்து நான் அமைதியாக இருந்தேன், பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனிமேல் நான் பொறுமையாக இருக்கிறது அர்த்தமே இல்லை, பொறுமையாக இருந்தேன்னா நான் மனுஷனே இல்லை, நான் ஆம்பளையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எழிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனம் பயங்கரமாக கூடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதனால் வந்து விளைவு சந்திக்க போகிறது யார் அப்படின்னா நம்ம கயல் மட்டுமே. இப்போது பாலுவோடைய தலைமையில் கல்லை தூக்கி போட்டுட்டு நம்ம எழில் என்ன பண்ண போகிறாரு, எழில் போயிட்டு ஜெயிலில் உட்காந்துக்க போகிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் வந்து பிஸ்னஸ்க்கான லோன் பார்த்திங்கன்னா கைக்கூடி வருது, அதுவும் போக போது நம்ம எழிலுடைய வாழ்க்கையும் போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கயலுடைய கஷ்டம், அவங்களுடைய வருத்தம் சொல்லவே வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஆனந்தியுடைய கல்யாணம் நின்று போச்சுன்னு நினைக்கிறதா, இல்லை இன்னொரு பக்கம் பாலுவோடு சேர்த்து வைக்க முடியல ஆனந்தியே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதா, எழில் ஒரு பக்கம் ஜெயிலில் போய் உட்காந்துக்கினாரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, எதுக்கு அழுறது அப்படின்னே வந்து தெரியாமல் திக்கு திணறி போயிட்டு நம்ம கயல் பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணுறாரு நம்ம கௌஷிக், அதாவது மீனாட்சி அம்மாவுடைய பையன்.
இப்போ அதே போல் வந்து கூறப்படவை எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாமல் தனித்தனியாக போயிட்டு வந்து நம்ம ஷாலினிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை, என்னுடைய மனசு முழுக்க வந்து பாலு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியோடைய லவ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா கல்யாண ஏற்பாடு அதிக அளவில் வந்து தடல் புடலாக வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து லவ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஆகுது. எல்லாத்துக்குமே முடிவு என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மாவுடைய பையனுக்கும் நம்ம ஆனந்திக்கும் கல்யாண ஏற்பாடை நிறுத்துறதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பிரச்சனைக்குமே முடிவு என்ன அப்படின்னா நம்ம ஆனந்தியும் பாலுவும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாலுவை நம்ம எழில் ஏற்றுக்கணும். ஏன்னா ஜென்ம விரோதி நம்ம எழிலுக்கு பாலு அப்படின்றது ஆகிப்போச்சு. இப்போது பாலுவை கண்டாலே வந்து நம்ம எழிலுக்கு ஆகாது. பாலுவை பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்க செஞ்ச விஷயமும் அவங்க செஞ்ச கெட்டதும் அவங்க பேசின பேச்சும் எல்லாமே தான் வந்து மனசுக்குள்ளே வரும். அதே போல் தான் வந்து நம்ம எழிலுக்கும் வரும், பாலுவுக்கும் வரும். இப்படி இருக்கும்போது எப்படி சகலையாக வந்து ஒன்று சேர போகிறாங்க, ஒன்றா பழகி பேசிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இல்லை மிகப்பெரிய கேள்விக்குறிய இருக்குது. நம்ம ஆனந்தி சும்மா அழுறாங்களே தவிர அதை தவிர வேறு எதுவுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எதை பற்றியுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் எதுக்காக இவங்களெல்லாம் வந்து இழுத்துட்டு போகணும், நம்மளை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டா, அதாவது உண்மை என்னென்னு சொல்லிட்டா இதோட எல்லா விஷயங்களையும் வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? ஏன் இந்த வேலை அந்த வேலை, இந்த சாங்கியம் அந்த சாங்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அப்படியே கல்யாணம் கௌஷிக்கோட பண்ணிக்கிற முடிவில் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாமே செய்யலாம். எல்லா சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாமே செய்யலாம். கடைசி வரைக்கும் வந்து நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மனசில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம கயல்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கயல்கிட்ட சொன்னால் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஏன்னா லவ் பண்ணி பிரியறது எந்த அளவுக்கு வலியையும் வேதனையையும் தரும் அப்படின்னு நம்ம கயலுக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அனுபவிச்சவங்க. நம்ம சங்கரிக்கிட்ட வந்து ரொம்ப அனுபவப்பட்டவங்க. இப்போது அவங்கக்கிட்ட இருந்து அனுபவத்தினால தான் வந்து நம்ம கயல் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தையே வந்து ஆணி வேறாக வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே விட்டுறக்கூடாது, எல்லாமே வந்து எனக்கு தேவை, எல்லாருமே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்கரையும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம எழிலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எழிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்து எங்களை எல்லாரையும் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, நாங்கள் வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போகணும் அப்படின்ற உண்மையையே வந்து இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம கயல் வந்து எழில்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா எதுக்காக நம்மளால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்ம கயல் கிரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.